ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். தேவபிள்ளைகளே, நீங்க வளருகிற ஆட்கள். ஆமே, உங்க வளர்ச்சியை தடுக்க எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. நீங்க உயர்த்தப்படுகிறவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், நீங்க கனத்துக்குரியவர்கள். ஆமேன். தெய்வப்பிள்ளையில நீங்க வளர்ச்சி உடையவர்கள். ஒரு செடியை நம்ம வச்சோன்னா ஆமேன், அது வளர்ந்து பூ பூத்து அது கனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும்ல. ஆனால் சில செடிகளை பார்த்துருக்கீங்களா? அது வளராது, அப்படியே என்ன பண்ண காய்ந்து போயிடும். அதுக்கு அவன் அப்படி வளர்ந்தாலும் நல்ல வளர்ச்சி இருக்காது. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா வளருகிறவளாக காணப்படணும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் வளர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும், உங்கள் ஜப வாழ்க்கை வளரும், உங்கள் வேத வாசிப்பு வளரும், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஆமென் காரியங்கள் வளரும். தேவப்பிள்ளையில உங்கள் சரீர வளர்ச்சி நல்லா இருக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் வளர்ந்து மேன்மையாக ஆசீர்வாதமாக உயர்த்தப்பட்டு காணப்படணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ உங்கள் வளர்ச்சியை தடுப்பதற்கு பலவிதமான தடைகளை கொண்டு வரலாம். தேவப்பிள்ளையில ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் உங்கள் வளர பண்ணுவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமென். பாருங்க, நீதிமான் பனையை போல செழித்து கேதுரு போல வளருவானா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பனை சாதாரணமானதில்லை, எவ்வளோ உயரமா வளரும். தேவப்பிள்ளையில கேதுரு போல நீங்க வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நிச்சயமா உங்களை வளர பண்ணுவார். உங்க தரிசனம் வளரும், உங்களை குறித்து தேவ திட்டங்கள் வளரும், உங்க நன்மைகள், உங்க ஆசீர்வாதம் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வளர்ச்சி அடைய பண்ணுவதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமென். நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க செழிப்பா இருப்பீங்க, நீங்க பட்டு போக மாட்டீங்க, நீங்க காய்ந்து போக மாட்டீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்கும் போது பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். பாருங்க, ஒரு வளர்ச்சி அடையணும்னாக்கா ஒரு செடிக்கோ ஒரு மரத்துக்கோ அதுக்கு என்ன உரம் வேணும், அதுக்கு வேண்டிய எல்லாம் நல்ல தண்ணி வேணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தான் நல்லா வளர முடியும். அதே போல நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வளர்வதற்கு இங்க பேதுரு என்ன சொல்றனாக்கா, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. நீங்க வளரணும்னா எதுல வாஞ்சியா இருக்கணுமா? வசனத்துல நான் வாஞ்சியா இருக்கணும். அப்போ இந்த வசனம் தான் உங்களை வளர்ச்சியை உண்டு பண்ணும். தெய்வ பிள்ளைல ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்க எந்த அளவுக்கு இந்த வசனத்தினால கட்டப்படுறீங்களோ, இந்த வசனத்துல வளர்றீங்களோ, நான் சொல்றேன், இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். அந்த வாக்குத்தத்துக்கு உரியவர்களாய் நீங்க மாறுவீங்க. உண்மைதானே அது? அப்போ அந்த வசனத்தில் நம்ம வளரும் போது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமில்லை, உலக பிரகார ஆசீர்வாதங்கள் வளர்ச்சி ஏறும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நீங்க வாசிக்குமீனா அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வசனத்துல மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் கிருபையில நம்ம வளரணுமா. அப்போ ஒவ்வொரு நாளும் கிருபையை சார்ந்து கொண்டது கிருபையில வளரும் போது என்ன தெரியுமா நடக்கும்? தேவப்பிள்ளையில நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்க வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. நீங்க நீதிமான போல பனையை போல செழித்து வளருவீர்கள். அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. நீங்க வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல வளருங்கன்னு சொன்ன போல நிச்சயமா நீங்க கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நாங்க வளர வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தரப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். யார் என்னென்ன காலத்தில் கூனி குறுகி போயிருக்காங்க, வளர்ச்சி இல்லாமல், ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாமல், நன்மை இல்லாமல், ஆண்டவரே காய்ந்து போய் காணப்படுகிறாங்களோ, இன்னிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இவளை வளருவார்களாக நான் ஜெபம் பண்ணுறப்பா. உங்கள் கிருபையில், உங்களை அறிகிற அறிவில், வசனத்தில் வளர உதவிச்சு காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆம்.